ஸ்ரீராஜுங்க. நம்ம அந்த பதிவுல பார்க்க போறது ஜாமக்கல் பிரசன்ன பலன். அதாவது ஜாதகம் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு எழுகின்ற நேரத்துல கேள்வி எழுகின்ற நேரத்துல நம்ம பிரசனம் போட்டு பலன் சொல்றது இந்த ஜாமக்கல் பிரசனம். இந்த மாதிரி தான் நேற்று ஒரு கிளைண்ட் நம்மள்ட்ட கால் பண்ணியிருக்காங்க. அதாவது 30/3/2026 2:20 இதை நம்ம ரயில்வே டைமாக போட்டிருக்கோம். 2 மணி 20 நிமிஷத்தை 14:20 அப்படின்னு போட்டிருக்கோம், திருப்பூர். இந்த நேரத்துக்கு அவங்க என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட உடன் பிறந்த சகோதரர் மூத்த அண்ணன் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்டல்ல அந்த ஹோம்ல கொண்டு போய் விட்டுருக்காங்க. இப்போ திருப்பி அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாமா, இதனால எங்க அம்மா மனநிலை பாதிக்கப்படுமா, அவங்க தாய் மனநிலை பாதிக்கப்படுமா, இல்லை அவங்க தாய்க்கு எதுவும் பிரச்சனையா? ஏன்னா அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் ஒரு வீட்டில் இருக்க போறாங்க. இங்கே கூப்பிட்டு வந்து விட்டால் அவங்க தாய்க்கு பிரச்சனையாகுமா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு நம்ம பிரசனம் போடுறோம். இப்போ அவங்க கேள்வி கேட்டது உண்மையா இல்லையான்னு கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்கே உதயம் மரணம் 10ஆம் இடம் வருது. உதயத்தை நோக்கி யார் வரா அப்படின்னா 8/11 கூடியவர். அப்போ 8ஆம் இடங்கிறது வலி, வேதனை, விபத்து, கண்டம், பிரச்சனையை சொல்லக்கூடிய இடம். 11 அப்படிங்கிறப்ப மூத்த சகோதரன் சொல்லக்கூடிய இடம். அப்போ இங்கே உதயத்தை நோக்கி 11 கூடிய வர்றதுனால மூத்த சகோதரனை பற்றி கேள்வி. அந்த மூத்த சகோதரர் இப்போ தற்போது சரியில்லாமல் இருக்காரு அப்படிங்கிறது கேள்வி இங்கே கரெக்டாக தான் சொல்லுது. சரி, இவங்க கூப்பிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே கவிப்பு யாரை கவிக்குது? சந்திரனை கவிக்குது. இங்கே சந்திரன் பலமாக தான் இருக்கிறார் 9ஆம் இடத்துல. இருந்தாலும் அந்த சந்திரனை, அதாவது கேள்விக்கு உண்டான கிரகத்தவே கவிக்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிப்பு உண்டு அப்படிங்கிறது தான். இங்கே சந்திரனே கவிப்பு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல 29 டிகிரியில் கவிப்பு, சந்திரன் 20 டிகிரி. இந்த கவிப்பு சந்திரனை நோக்கி போகுது, சந்திரனை கவிக்குது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்க தாயாருக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். அதனால் இன்னும் கொஞ்ச நாள் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுங்கள். அவங்க பியூராக இன்னும் குணமாகலை. அதனால் குணமான பிறகு வந்த பிறகு தான் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா இங்கே அவங்க தாயும் கொஞ்சம் வயதானவங்க. அதனால இங்கே சந்திரனை கவிக்கிறதுனால, இதே சந்திரனை கவிக்கலைன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு வாங்க, அவங்க தாய் நல்லா பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லலாம். இங்கே சந்திரனவே கவிக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் அங்கே ஹோம்லேயே விட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவான பிறகு வர சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் ஜாதகம் இல்லைனாலும் சரியே, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி நேரத்துக்கு நம்ம பிரசனம் மூலயமா இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பலன் அழகாக உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான். உங்களுக்கு பிரசனம் தேவைப்படுறவங்க நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர் 9994031853, ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம், திருப்பூர். நன்றி.